பல குரலில் பேசி உங்களை மயக்க வருகிறார்கள் நம் புலத்து மாணவர்கள். நான் வந்தடமோ சொல்லல போன சரி. ஆஹா தூங்கிட்டாயாவ. ஏய் எழுப்புடா அவனை. ஏன் ப்ரோக்ராம் இருக்கு எழுப்புடா. ஏத்தா நல்லா இருக்கியா? ஆஹா அங்க வாரி அங்க வாரி. என்ன என்ன லுக்கு? அவதாயா இவ. ஓ வாப்புல அவளை தூக்கு வாப்புல. அவதாயா இவ தெய்வமே. ஐயோ 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 இவ்வளோ நாளாக ப்ரோக்ராம் போடாமல் அப்படியோ உக்காந்துட்டு இருக்காங்க நல்லா ரசிகர்கள். ரைட்டு. அதுக்கப்புறம் ஒன்றும் இல்லை, இந்த நடிகர்கள்லாம் சான்ஸ் தராங்களாமா இந்த சினிமாவில். அதுக்காக எல்லா நடிகரும் வராங்க. இப்போ முதலாவதாக ஆடிஷன் நடத்த போகிறது வேறு யாரும் இல்லை, நம்ம வினு சக்கரவர்த்தி. அவர் வந்து கமலை வந்து ஆடிஷன் எடுக்கிறாரு. பார்ப்போம். ஏப்பா வினு சக்கரவர்த்தி வாங்க. வணக்கம் கண்ணுங்களா, நல்லா இருக்கீங்க தானே? சௌக்கியமா? இன்னைக்கு யார் ஆடிஷன் வந்திருக்காங்கன்னு தெரியல. வாக்கண்ணே மைகான். அது என்ன கண்ணே, தொண்டையில் ஏதாவது கிச்சிக்கிச்சா? நான் வேணா விக்ஸ் வாங்கி தரட்டுமா? சார் அதெல்லாம் எதுவும் இல்லை, இன்னைக்கு ஏதோ ஆடிஷன் சொன்னாங்க, அதுக்கு தான் வந்திருக்கேன். நான் ஒரு டைலாக் சொல்கிறேன், அதை கரெக்டாக சொல்லுவியா கண்ணே? சொல்கிறேன் கேளு. நம்மளை நோக்கி ஒரு ஆபத்தான ஒன்று வருது, எல்லாரும் பாதுகாப்பான இடத்தை நோக்கி போங்க அப்படின்னு சொல்லு கண்ணு. நம்மளை நோக்கி ஒரு கொடிய மிருகம் வருது, எல்லாரும் தாழ்வான தோசை நோக்கி போடுங்க. இட்ஸ் அ பயோகெமிக்கல் வெப்பன். வெளியில் வந்தால் 48 மணி நேரத்தில் மொத்த தமிழ்நாடு அழிஞ்சிரும். சிந்தட்டிக்கலி பயோடெக்னாலஜி. அபிராமி. எது அபிராமியா? அந்த பொண்ணு ஏன் உன் கூட வரல? அந்த பொண்ணு கூட்டு வா, அப்பதான் செலக்ட் பண்ணுவேன். ஓய் என்ன அவன் வாந்தி எடுத்துட்டு போறான்? இங்கே யாரு? இங்கே பாருங்க தம்பிகளா, சம்மத்து புள்ளியா ப்ரோக்ராமை பார்த்துட்டு போகணும். இந்த ஆடியோ டவர் மேலே ஏறுறது ஆயா மலை ஏறத்தில் வச்சுக்கிட்டுன்னு வச்சுக்க, காலை உடச்சி விடுவோம் பார்த்துக்க, சரியா? இங்கே யாரு? இங்கே சவுண்டு வரு. ஆஹா இங்கே யாரு? இந்த 11 பேர்லாம் வச்சுக்க கூடாது, சரியா? ஒத்தியா வந்தியா 1 மணி நேரம் 2 மணி நேரம் போனோம். சும்மா 3 நாள் 4 நாள் பாடி தாங்கதுப்பா தம்பி. நல்லா சவுண்டு நல்லா சவுண்டு. அப்போ யாரும் தூங்கல இல்லை? இந்த பக்கம் இந்த பக்கம் தெய்வமே. அடுத்ததாக வாங்க பிரகாஷ் ராஜ், நீங்க யாரும் ஆடிஷன் எடுக்க போறீங்க? ஆஹா சரத்தா வாங்க. வா 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 வாடி தொல்லம் தள்ளத்மி. ஐ லவ் யூ டே. அதாவது எனக்கு லவ் சப்ஜெக்ட், அதை பற்றி பேசுடி சொல்லும் பேசுடி. இது ஒரு உதவாக்கற அது ஒரு உதவாக்கற, அட ரெண்டு ஒன்றா சேர்ந்து உருப்படாம தான் போக போகுது. ஏய் நிப்பாடி என்னடி சொல்லும்? லவ் பற்றி பேசணும்னா உதவக்கற ஊத்தங்கிறங்கிற அதெல்லாம் வேணாடி. உள்ளேருந்து வரணும். தத்து சொல்லுண்டி. வாடி வாடி வாடி. அட என்ன நினச்சிருக்கிற? சும்மா சேவனேன்னு போனோன்னு கூட்டிகிட்டு வந்து நடிங்கிற இன்னொரு பிள்ளை சொன்னோன்னு வச்சுக்க, கம்பத்தில் அடிப்படி தோலை உரிச்சு போடுவார் ராஸ்கல். தட்ஸ் இட். அதேதான். வாவ் சூப்பர், யூ ஆர் செலக்டட். அதெல்லாம் ஒரு செலக்ட் வேணாம், என் அண்ணன் வெயிட் பண்ணிருக்கிறாரு, நான் அங்கேயே போய்க்கிறேன். ஓகே பாய். ஆஹா இங்கே யாருங்க இது? ஆஹா தெய்வம். ஏய் உனக்கு யாரும் ஓட்டு போட மாட்டாங்க நீங்க. அடுத்ததான் வாங்க. ஆஹா அடுத்ததாக சத்யராஜ், அவர் வந்து யார் எடுக்க போறாங்கன்னா பாக்கியராஜ் எடுக்கிறாரு. வாங்க. ஏய் நல்லா கவனமா கேட்டுக்கு, பாக்கியராஜ் வராரு. ஏடாமா கேடு சௌகியமா? அட நான் தான் கேடு தகடு. அட யாருமா வரப்போறது? அட வாப்பா. சார் ஐயோ, அதாவது முக்கியமான சமாச்சாரம் என்னென்னா, உங்கள் வீட்டில் குழந்தை குட்டியெல்லாம் நல்லா இருக்கா? முக்கியமாக உங்கள் பொண்டாட்டி நல்லா இருக்காங்களா? அட இடமா கேடு. அப்போ நம்ம என்ன ஃபங்க்ஷனுக்காக வந்துருக்க நல்லா இருக்கிறாங்க பேசுகிறேன். அட நடிக்கோட ஏதாச்சும் நடி பார்ப்போம். இப்போ பாருங்கள் சார், அதாவது பொதுவாக எப்போவுமே நம்ம ஒரு சமாச்சாரம் சொல்கிறது உண்டு, அதுதான் முருங்கா பற்றி சொல்லணுன்னா. அட ஏதாவது முருங்காயா? ஏப்பா அது உடவே மாட்டியாப்பா. அட யாராவது புதுசாக ஆட் பண்ணு. இப்போ பாருங்க சார், வெரைட்டி பர்ஃபார்மன்ஸ். அதாவது இந்த முந்திரி பழத்தோட முருங்காய் சேர்த்து ஒரு முருங்காய் பாயாசம். இடமா அது?
எதுனாலும் எல்லாத்தையும் ஊருக்கு ஆட் பண்ணுறதா அதை விட. இப்போ நான் டைலாக் சொல்கிறேன், அதை கரெக்டாக செய்யணும். மை ஃபாதர் இஸ் ஜோசப்பு, மை மதர் இஸ் ஜோசப்பு, மை பிரதர் இஸ் ஜோசப்பு. ஆட கோக்க ஆட மொத்தமும் ஜோசப் தாடா. சொல்லு. இப்போ பாருங்க சார், மை ஃபாதர் இஸ் முருங்கா, மை மதர் இஸ் முருங்கா, மை பிரதர் இஸ் முருங்கா, எவ்ரிதிங் இன் த வேர்ல்ட் இஸ் முருங்கா டு மீ. ஏமா சூப்பர்ப்பா. ஆனா எல்லாத்துலயும் முருங்கை ஆட் பண்ணிடுறா. நீ செலக்டடு. ஆனா கடைசி சோடியில முருங்கை, அதோட ஸ்பெஷல் அல்வா, அதையும் சேர்த்துக்க. ஓகேவா? பர்ஃபெக்ட். நிறுத்து. என்ன ஆடிஷன் எடுக்கிற நீ? ஏன் நேரம் கட்ட நேரத்தில் அவன் என்ன பேசிட்டு இருக்கா, நீ என்ன ஆடிஷன் எடுக்கிற? முதல்ல இவரை தூக்கணும். சத்தியமா சொல்றேன், முதல்ல இவரை தூக்கணும். எல்லாத்துக்கும் காரணம் சரியா? கேரக்டரே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறியா? பாவிகளா, நீங்க முதல்ல புரிஞ்சுக்கடா. பாவிகளா, நீங்க முதல்ல புரிஞ்சுக்க. அடுத்ததாக ஜனகராஜ் வராரு. இவர் யாரோ விஜய் சேதுபதி. ஆமா, அவர் எடுக்கிறாரு. பாப்போம். ஹலோ லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், எல்லோருக்கும் வணக்கம். நைனா வா, நைனா வா. வணக்கம் நாச்சி, நல்லா இருக்கிறீங்களோ? வணக்கம் வணக்கம். இன்னைக்கு டைலாக் என்னன்னா, அங்க ஒரு நாய் நின்னுக்கிட்டு இருந்துச்சு, அதை விரட்டலான்னே போனேன், என் கால்ல நாய் கட்டிச்சு. எங்கச்சிய நாய் கட்டிச்சுப்பா. ஃப்ரெண்டு நாய் கச்சிச்சு, பீலாட்டாப்ல. ஓகே சார். ஃப்ரெண்டெல்லாம் இல்லை நைனா, தங்கச்சிய நாய் கட்டிச்சு நாய்னா. இல்லை சார், ஃப்ரெண்டு நாய் கச்சிச்சு, பீலாட்டாப்ல, ஆஃப் சப்டக்குலடாப்ல. ஐயோ ஆப்பா, சொன்னோன்ன கையெல்லாம் நன்க ஆரம்பிச்சிருச்சே. நைனா, 2 பேரும் சேர்ந்து போய் அடிக்கலாமா? ஜி சம்மஜி, ஒன்னா சேர்ந்து ஒன்னா போய் அடிச்சு நாளைக்கு காலைல ஏன் சாப்பிட பண்ணிக்கலாமா? பண்ணலாமா? ஓகே ஜி, வாங்க. நிறுத்து. ஆல்ரெடி ஒரு புள்ள இறக்கணும் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான். இவங்கிட்ட ஒரு ஆப்பு இறக்கணும்னு இருக்கா. யாரு கொண்டியா விடுவோம் பார்த்துக்கோ. இந்த சரக்கு மேட்டர்லாம் அப்புறம் வச்சுக்கு. அடுத்ததாக டிஆர், அவர் யார் எடுக்கிறான்னு பார்ப்போம். வணக்கண்டா. எல்லாத்துக்கும் வணக்கண்டா. சௌக்கியமா? நான் தாண்டா. ரோட்ல இருக்குது தாரு, அதுக்கு மேல காரு, நான் குடிக்கிறது மோரு, நான் தாண்டா டிஆர். சிம்பு தாண்டா அடுத்த சூப்பர் ஸ்டாரு. யாரா? வாடா வா. ஜம்போ. எது பேசுனாலும் வாயில இருக்கிற வெத்தலை பார்க்க துப்பிட்டு பேசுறா. முடியலடா சார், அது என்னோட மேனரிசம். அதெல்லாம் சரிடா. ஏதோ இங்கிலீஷ் கிளாஸில் பேசிகிட்டு இருக்க மாதிரி ஐ1லாம் சொல்கிறேன், அதெல்லாம் முக்கியம் இல்லை. ஒரு டைலாக் பேசணும்டா. அந்த டைலாக் நான் சொல்கிறேன், அதை கரெக்டாக சொல்லுவியா? சொல்லுங்க. கரெக்டாக சொல்லுவியா? ஓ எஸ் சொல்லுங்க. சொல்கிறேன் பாரு. நான் அசால்ட்டான புலி, நான் அசுர புலி, நான் ஊற புலி, நான் நடக்கிற புலி, நான் ஏறுற புலி, நான் இறங்குற புலி, நான் பாயிற புலி. மொத்த புலியும் நான் தாண்டா. சொல்கிறேன். இப்போ பாருங்க. ஓய், நான் அசால்ட்டான புலி. ஓய் ஜம்போ, நான் அசுர புலி. ஓய், நான் பாயிர புலி, பறகுற புலி, எல்லா புலியும் நான் தான். எஸ், நான் தான் கம்பட புலி. அட பாவி, நான் எவ்வளோ பெரிய எமோஷ்னலா ஒரு வெறியா அடி வயிற்றுலேருந்து சொல்கிறான்னா ஏதோ பொண்ணுக்கிட்ட லவ் சொல்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதெல்லாம் தப்புடா. கரெக்டாக சொல்கிறா, ஆவேசமாக சொல்கிறா. சொல்லு. இப்போ பாருங்க. நான் அசால்ட்டான புலி, அசுர புலி. யோ மனுஷனாயா நீ? பொண்ணுறங்க வானாவா இல்லை போனா போயா? சூப்பரா கலக்கிட்டடா. என்ன தெரியுமா, அடுத்து இன்னொன்று இருக்குடா, உனக்கு பாட தெரியுமா? ஸ்பாட்லயே பாடுவியா? முடிக்கவே இல்லை சார். இதான் சார். பாடு சார். பாருங்க. வெட்டல போட்டு ஷோக்குல நான் கப்புனு குட்டினு மூக்குல ஒவ்வொரு பாரு ரத்தம் இந்த அமர மனுஷ சுத்தம். ஓய் ஜம்போ. சூப்பர்ரா, கலக்கிட்டுறா. நீ அடுத்த ஹீரோ நீ தாண்டா. என் படத்துக்கு அடுத்த ஹீரோ நீ தாண்டா. மொத்த ஆஸ்கார் அவர் நாமளே அடிக்கிறோம்டா. நாமளே அடிக்கிறோம். வரட்டுமா சார்? வரோம் சார். இங்க ஆஸ்கார் அவரே அடிக்கிறோம் இல்லையா? இங்க இருக்கிறவங்களாம் உன்னை அடிப்பான் பார்த்துக்கப்ப. இவன் என்ன ஆடியன்ஸ் வந்து பேச சொன்னா, ஆடியன்ஸுக்கு பேச சொல்லாம பார்த்து இந்த ஆடியன்ஸை பார்த்து பேசிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு எவ்வளோ ஆடியன்ஸ் இருக்காங்க. இவனை கூப்பிடாத அப்பே சொன்னேன். இந்த வந்தா மாதிரி வாயை வச்சுக்கிட்டே போடா. இல்லை அடுத்ததாக யாரு? எஸ் சூர்யா. வாங்க விஷ்ணு, வாங்க வந்து ஆடியன்ஸை முடிச்சு கொடுத்து போங்க. எல்லாருக்கும் வணக்கம். இந்த கதையை மாற்ற போறவனே நான் தான். இனி டைலாக் என்னன்னா, ஒரு விஷயம் இருக்கா இல்ல, இருக்கு ஆனா இல்ல. இதான் சார் டைலாக். கமான்.
இங்க பாரா கண்ணா, என்னையே குழப்ப பாக்குறியா? இப்ப நான் ஒண்ணு சொல்றேன், நீ குழம்புற பாக்குறியா கண்ணா? பைத்தியத்துக்கு வைத்தியம் பாக்குற பைத்தியக்கார டாக்டருக்கு பைத்தியம் முடிச்சா அந்த பைத்தியக்கார டாக்டருக்கு எந்த பைத்தியக்கார டாக்டர்கிட்ட வைத்தியம் பார்க்கணும் கண்ணா? சொல்லுடா கண்ணா. தலையே விடுத்து போல இருக்கு, தலையே விடுத்து போல இருக்கு. இது வேணாமா? இந்த பூனை தெரியுமா? இந்த பூனை தெரியுமா? இது பேசுங்க. ஏண்டா கண்ணா, இண்டஸ்ட்ரியில எவ்வளோ பெரிய ஆளு என்கிட்ட வந்து யானை பூனைன்னு பேசிட்டு இருக்கே, தப்புடா கண்ணா. இது வேணாமா? இப்ப பாருங்க, அவன் போட்டு மீதிக்க, நான் உதைக்க, அவன் துடிக்க இருக்கு, ஆனா இல்ல, ஒரே கன்ஃபியூஷன், ஒரே இல்யூஷன். இப்ப பேசுங்க. எனக்கண்ணா என்ன பார்த்தா ஆக்ஷன் ஹீரோ மாதிரி தெரியுதா கண்ணா? ஐ எம் ஒன்லி காமெடிடா கண்ணா. காமெடி மாதிரி ஏதாச்சும் சொல்லுடா கண்ணா. இது பண்ணுங்க, இல்ல வெளியே போங்க, அவ்வளவுதான். கண்ணா என்ன மறந்துட்டியாடா கண்ணா? சின்ன வயசுல இந்த மார்லியும் தோல்ல ஏறி ஏறி எட்டி மிச்சு இந்த ரங்காச்சாரிய மறந்துட்டியாடா கண்ணா? ஐயோ அப்பா வாங்க, யூ ஆர் செலக்டட். ஐயோ ஐயோ, உங்க கூட ஒரே இம்சையா போச்சு. அவ எங்க உதச்சா உனக்கு என்னையா? ஆடியன்ஸ் வந்தியா செலக்ட் பண்ணியா போக வேண்டியதானே? அடுத்தது யாரா? ஏ சிங்கப்புலி, உன் சொட்டா தலையை வச்சுட்டு இந்த லைட்டு முன்னாடி வந்து ஆடிஷன் எடுத்து கொடுத்துட்டு இது விஜயகாந்த் வராரு. அப்பா அந்த மாசம் மோசமானாலு வந்தாலே சேர்ச்சி தாங்காது. எல்லா ப்ரெஸ்ஸுக்காரங்களும் பத்திரமா இருந்துக்குங்க. எப்பா கேமராமேனு ஃபோக்கஸ் அங்கே பண்ணு, சரியா? இங்கே நடத்து நடத்து. வாங்க வாங்க. அண்ணே வணக்கம் அண்ணே, சௌக்கியமா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? அடுத்து யாரையா வரப்போறது? அண்ணே வாங்க அண்ணே, உள்ள வாங்க. நிறுத்துறா, என்னடா நடக்குதுங்க? என்னடா நடக்குதுங்க? அண்ணே ஒண்ணு இல்லைண்ணே, ஆடிஷன் நீங்க நடிச்சு காட்டுனா நான் செலக்ட் பண்ணுவேன். ஏதாச்சும் நடிச்சு காட்டுங்க. டேய் நான் டைலாக் பேசுவா. காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இருக்க தீவிரவாதி எல்லாம் நான் பிடிச்சவன்டா. தமிழ் மண்ணுக்கும் தமிழ் பொண்ணுக்கும் எப்பயும் நான் தான்டா பாதுகாப்பு. அண்ணா அதெல்லாம் இருக்கட்டும், ஒரு ஆவேசமா ஒரு ஃபோர்ஸா சொல்லுங்கண்ணே. இதுக்கு மேல ஃபோர்ஸா? இங்க பாடுறா, புயல் அடிச்சு கூட பொழைச்சவன் இருக்கான், ஆனா இந்த பூபதி அடிச்சு பொழைச்சவன இல்லடா. அடுத்த பஞ்சு கேள்றா, கன்னி வெடியில இருந்து கூட தப்பலாம், ஆனா இந்த கார்த்திகை ஆட்டில இருந்து எவனும் தப்ப முடியாதுடா. மாட்டான் போல. அண்ணன் இங்க பாருங்கண்ணே, அதெல்லாம் விடுங்கண்ணே. நான் ஒரு டைலாக் சொல்றேன், அதை கரெக்டா சொல்றீங்களா? நம்ம தலைவர் டைலாக் தான். கண்ணா பண்ணிங்க தான் கூட்டமா வரும், சிங்கிலா தான் வருங்க. சொல்லுங்க பாப்பா. இப்ப பாரு, மாடுலேஷனை மாத்துறேன். பண்ணிங்க தான் கூட்டமா வரும். ஏன் கூட்டமா வருது அதுக்கே தெரியல. அங்க பாரு, ஃப்ளைட்டு போகுது, ஃப்ளைட்டுக்கு மேல வானம், வானத்துக்கு மேல சிங்கம். அட தூ கேட்டீங்களா? என்னடா டேய், யாரா அவன் குறுக்க நடுவில் வந்து பேசுறது? தலைவர் பேசிக்கிட்டு இருக்கும்போது குறுக்கு வந்து பேசிக்கிட்டு இருக்கேன். தலைவர் வேற யாரோ குறுக்கு வந்து பேசுறாங்க, யாருமே தெரியல. நான் தாண்டா அது. அட தலைவர் நீங்க தானே, அதுக்கு ஏன் தலைவர் அடிச்சுலாம் புட்டீங்க? நான் அடிச்சா நீ மகாராஜ் ஆயிடுவாடா. அப்ப சூப்பர்னே, வாங்க ஒன்னா போய் படம் எடுப்போம். தூக்கி அடிச்சிடும் பாத்துக்க. ஆஹா ஆஹா ஆகா ஆகா, எவ்வளவு நேரம் நான் சாப்பா போயிட்டு இருந்தது. ஏஜா நல்லா இருக்கா? ஆஹா சவுண்டு பத்தல இந்த பக்கம். என்ன சவுண்டு கேட்டீங்களா? ஐயா மக்களே சவுண்டு அங்க பாரு, அடிச்சா அடி நெத்தடி. அடுத்ததாக ஒரு சிலர்லாம் வந்து இந்த ப்ரோக்ராமை பற்றி பேசுகிறாங்க. எந்தெந்த நடிகர் வராங்க பார்ப்போமா? முதலாவதாக வாங்க கோடா சீனிவாசன் சார். எப்படி போயிட்டு இருக்கு ப்ரோக்ராமு? நீங்கள் பார்த்தீங்களே ஆடியன்ஸோட உட்காந்து. வணக்கம்லே கரீன். சொக்கு தங்க தளரி, சொக்க வைக்க தளரியிலே வரட்டுமாலே, அருமையான பொறுக்கிறாமல்லே வரன் தம்பி. அடுத்ததாக வாங்க கஞ்சா கருப்பு. சந்தோஷமா? என்னண்ணே சந்தோஷமா? இங்கே பாருங்க, நாங்களாம் மதுரை பக்கம் சுற்றி திருந்தவங்களே, எங்ககிட்டயே விளாட்றீங்களா? இங்கே பாருங்க, நைட் டைம் ஆயிடுச்சு, சிலுவண்டு சிக்கம் சிறுத்தை சிக்காதலே. என்னண்ணே சந்தோஷமா? வரட்டுமா? வரண்ணே. அடுத்ததாக வாங்க அக்கா ஐஸ்வர்யா, நீங்கள் என்ன பேச போகிறீங்க? அதாவது இவங்க வந்து பார்த்தீங்கன்னா வேலு படத்தில் அது அசின் வந்து பேட்டு எடுக்க வருவாங்க. அப்போ வந்து ஒரு டைலாக் சொல்லுங்க. எங்கள் வீட்டுக்காரு காட்டுக்கு போயிட்டு மான் புலி எல்லாத்தையும் கொண்டு வந்திருக்காங்க. எனக்கு மான் கறினா ரொம்ப பிடிக்கும். இங்கே பார்த்தீங்களா? நல்லா இருக்கீங்களா? எங்கள் ப்ரோக்ராம் நல்லபடியாக போயிட்டுருக்கேங்க, எல்லோரும் நல்லபடியாக பண்ணிங்க. வரட்டுங்களாங்க? வரேங்க. அடுத்ததாக வாங்க ஐயா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ வந்து எல்லாரும் மெமிக்கிரி பார்த்து ரசிச்சிங்க. மெமிக்கிரி எப்படி கற்றுக்க போகிறோன்ட்டு ஒரு 2 வாய்ஸ் அதை வந்து தம்பி இப்போ வந்து கற்றுக் கொடுக்க போகிறேன், கேளுங்க. வா தம்பி, என்ன உன் பேர்? மைக்கா பண்ணுற மடப்பையில மைக்கா பண்ணு, அது ஆப்ரேட்டு சரியா தானே வச்சிருக்கேன். ஐயோப்பா என்ன அப்படி பார்க்குறீங்க? தின்ற மாதிரி பார்க்குறீங்க? இல்லை பேமெண்ட் வேணுமா? ஐயோ பாக்கெட்டு கொண்டு வரலையே, வேற எங்கேயும் பார்க்கக்கூடாது. ஆமாம்
ரைட்டு அழகா அச்சா கரக்கா ஐயோ 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 என்ன கை தட்டுது தம்பி கான்செப்டுக்குள்ள போவோம் டைம் ஆச்சு சரியா முதலாவதாக மொட்டை ராஜா இந்த வாய்ஸ் எப்படி தெரியுமா எப்படி தொண்டை கட்டிக்கிட்டுன்னு வச்சுக்கணும் நல்லா ஐஸ்கிரீம் சாப்பிடணும் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு தொண்டை கட்டிக்கிட்டுச்சுன்னா அவா தளபதி சமரா அவா எங்க பேசு பாப்பா தளபதி அட கொக்கா மக்கா எம்மா நேரம் கஷ்டப்பட்டு எடுத்து அந்த வாய்ச்சா இப்படி பேசாம பாரு ஒன்றும் இல்லை இந்த சீட்டு வர கையில் அப்பயோ சொன்னேன் சொல்கிறா ஏற்றுக்கிறேன் நீ எழுதி குத்தியா நீ என்ன இங்கே பாரு ஒன்றும் இல்லைப்பா பேசு ஆபா பாப்பா ஆபா பாப்பா பாப்பா தம்பி தளபதி சௌக்கியமா இருக்கப்பா ஆமா அப்படியே பேசு பாப்பா பாப்பா தம்பி தளபதி சௌக்கியமா இருக்கப்பா நல்லா ஏத்து காத்த விடுறா ஐ எம் வெயிட்டிங் சூப்பராப்பா சூப்பர் ஆஹா அடி அடி கிளாப்ஸ் அடி ஒன்றும் கிடையாது இப்போ நல்லா வாய்ஸ் பேசுனேன் அடுத்தது ஒரு லேடிஸ் வாய்ஸ் ஒன்றும் இல்லை நம்ம காந்திமதி வாய்ஸ் நல்லா டெல்லியில் ஜனவரி மாதம் இருந்தவனுக்கு தான் தெரியும் ஜனவரி மாதம் நல்ல நட்ட நடுலாம் வேணாம் சாயந்தரமே போதும் குளிரில் நடுக்கிட்டு இருப்ப அப்படி என்னடா எக்கோ அடிக்குது மறுபடியும் ட்ரை பண்ணுவோம் அடங்கக்கா மக்கா அப்படி குடுகுல நடுங்கிட்டு இருக்கும்போது வந்துருக்கேன் என்ன குள்ளூர்ல தனியா ஏதாவது இருந்தீங்களா ஜாய் கேட்டுவிட்டா இல்ல கேள்வி ஏண்டா தனியா தாண்டா இருந்தேன் ஆனா தண்ணியோட இருந்தேன் நல்லா கேட்டுக்க இங்க பாரு அடே என்ன பத்த ராசா அடே என்ன பத்த ராசா முத்தையா அடே 10 வருஷம் தங்குடா பேசு அப்படியே உள்ள இருந்து வரணும் அடே நடுக்கணும்டா மடப்பையில அடே எப்படி இன்னொரு அடே அடே அடங்கொக்க மக்கா ஏய் அப்படி இல்லடா அடே நல்ல வாய்ஸ் இருக்கு இங்க பாரு பேஸ் வாய்ஸ்ல பேசாத கேர்ள்ஸ் வாய்ஸ்ல பேசு அப்பதான் வரும் எப்படி உள்ள இருந்து வரணும் ஆமாப்பா அடே அதே தான் போடு கிளாப்ஸை போடு வந்துருச்சு ஓகே ஓகே ஓ ரைட்டு அதுக்கப்புறம் பார்த்தேன்னு வச்சுக்கேன் ஒன்றும் கிடையாது நம்ம எம்ஆர் ராதா தெரியுமா எம்ஆர் ராதா வாய்ஸை பேசிட்டு அப்படியே ஒரு பையன் ராதா ரவி வாய்ஸ் எப்படி போத்தணும் ஒன்று சொல்லித்தரேன் நல்லா கேட்டுக்க இது எம்ஆர் ராதா வாய்ஸ் வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் பிளாடி ஃபோர்ஸ் ஏய் அவ்வளோ நேரம் கை தட்டுற ஒரு தண்ணி கூட தோணுச்சா ஏடா 20 பர்பஸ் டபுள் கொடுங்க எனக்கு தெரியுமா இந்த பக்கம் பார்த்தா பர்ஃபார்மன்ஸ் ஆனால் கை தட்டல அந்த பக்கம் பார்த்தா பர்ஃபார்மன்ஸ் கை தட்ட மாட்டேன் என்ன நினச்சிருக்கா பிளாடி ஃபோர்ஸ் ஏய் ஓகே 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 அதே தான் வேற எதுவும் கிடையாது இப்போ இந்த வாய்ஸை பேசிக்கிட்டு அப்படியே என்ன பண்ணுறோம் அப்படின்னா என்ன பிரச்சனை அட உனக்கு எனக்கு வாய்க்க தகுறது அட ஒன்றும் பிரச்சனை அதை பார்த்து பேசுவேன் அப்படி பேசுனா அந்த வயசு வந்துடும் அட என்ன பிரச்சனை அட என்ன பிரச்சனை உனக்கு பிரச்சனை அட பாவி போடாட முட்டை போல நன்றி மக்களு நல்லா கவனிச்சிங்க மெமிக்கிரி கற்றுக்கணும்னா www.memikiri.com வந்து கற்றுக்குங்க வெப்சைட்லாம் அலோடு வரட்டுமா இந்த பர்ஃபார்மன்ஸை பார்த்து கவனிச்சவங்க எல்லாருக்கும் இனதோட மாலை வணக்கத்தை நன்றியை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் மறுபடியும் உங்களை கைத்தட்டைகளை எதிர்பார்த்து இந்த மேடையிலிருந்து விடைபெறுகிறோம் நன்றி 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 எங்களுடைய இந்த பயணம் நன்றி எங்களுடைய இந்த பயணம் கலக்க போவது யாரு விஜய் டிவி வரும் தொடரணும் என்று இந்த அண்ணாமலை யூனிவர்சிட்டி ஃபேக்கல்டி ஆஃப் அக்ரிகல்ச்சரில் இந்த மேடையை தொட்டு நான் ஆசீர்வாதம் பெற்று இங்கிருந்து கிளம்பினேன் நன்றி நன்றி நன்றி